ஐயா வாங்க சீக்கிரம் வாங்க. நந்தினி இந்த செடிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதை போய் பாருங்களேன். ஏமா நந்தினி இந்தாம்மா நீ கேட்ட துணி இந்தாத்தா. அது ரெண்டா கிழிங்க என்ன ஆகட்டும் வந்த வேலையும் செய்கிறேன். அவ்வளவுதாம்மா, இனிமே அது பழச்சிக்கும். ஆமாங்க ஐயா பழச்சிக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க. பல வித்தையில கையில வச்சிருக்கேதாயே. எல்லாரும் மனுஷனுக்கு தான் மாவு கட்டு போடுவாங்க, நீ மரத்துக்கே மாவு கட்டு போறியதாயே. நல்லா கழுவுதாயே. இந்தாத்தா நல்லா கையை இருக்குண்ணே. சரி இப்ப எப்படி இருக்கு பாத்தியா? உன் காயத்துக்கு மருந்து போட்டாச்சு, இனிமே உனக்கு வலி இருக்காது, சீக்கிரமாவே சரியாயிடும். என்ன நந்தினி ஐயா, நானும் உன்னை கவனிச்சுட்டு தாமா இருக்கேன். நேத்தி அவங்க ஊர்ல இருந்து பத்திரிக்கை வைக்க வந்தப்போ மனுஷ மக்களை விசாரிச்சதை விட அந்த பவளமல்லி மரத்தை பத்தி, மாமரத்தை பத்தி, தென்னை மரத்தை பத்தி விசாரிச்சதுதான் அதிகம். இந்த மரம் செடி கொடி பத்தி பேச்சு வரும்போது அப்பெல்லாம் உன் முகத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வர்றத நான் பார்த்திருக்கேன். உன் நிம்மதி இதில் தாமா இருக்கு. இந்த வீடுதான் உனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. இங்க இருக்கிற மனுஷங்க மாறுவாங்க மாறுவாங்கன்னு நானும் எவ்வளவு போராடிட்டேன். மாறுற மாதிரியே தெரியல. பேசாம இவன் கூட மல்லு கட்டுறதை விட உனக்கு பிடிச்ச விஷயத்துல கவனம் செலுத்துமா. அப்பதான் மனசு கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ்டா நிம்மதியா இருக்கும். இந்த செடி கொடி மேல இவ்வளவு ஆசையா இருக்கல்ல, போய் உனக்கு ஆசைப்பட்ட செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து சந்தோஷமா வளமா. இல்லைங்க ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதான் இங்க இவ்ளோ செடி கொடி இருக்குல்ல. இதெல்லாம் நீ வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறதுமா. நான் சொல்றது நீயே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து நீயே வளர்க்கணும். அப்போதான் அதுல உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கல்யாணம் ஐயா, நீ நந்தினியை கூட்டிட்டு போய் அதுக்கு பிடிச்ச செடி கொடி எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர. இந்தா ஆகட்டுங்க, போயிட்டு வாமா. சரிங்க. சரி சரி. ஏமா நந்தினி, என்னமோ நீ பாட்டுக்க பேசுன. இப்படி ஒரு மாமனாரு இந்த உலகத்துல யாருக்கு கிடைப்பா? தான் மருமக மனசு நிம்மதியா இருக்கணும்னு காசை கொடுத்து செடியை வாங்கிட்டு வந்து வளர்க்க சொல்றாரு.